சைவத்தின் மேல் சமயம் மேலில்லை, அதில் சாசியமான தெய்வத்தின் மேல் தெய்வங்கள் நான் மறைச்சல் பொருள் வாய்மை வைத்த சேர்ந்து தேவாரம் திருவாசகமும் வீவை தரச் செய்த காலபுரா என் உயிர் துணையே. வாழ்ந்ததை முதலாசி படைத்த நம்பூர்த்தி உல்லேக புராணங்களை உலகையில் நிற்குரைத்த செல்வமணி உங்களுக்கு சேர்க்கிறார் போட்டி இளவாரிய அழகில் சூரியன் அம்பலத்து ஆடுவான் மனசிலன்படி வாழ்த்தி வணங்கும் என்றும் திருமணம் ஒரு காதலுக்கு உள்ளம் நம்பிட அன்புள்ளார் அடியார் அந்த வாழ்வுகள் எங்களை உணவினரை உலகலாம் நம்ம பார்வதி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வெற்றிவே குருவரையும் திருவரையும் குறித்து வணங்கி அதுதன் உயர்வு பூமொழி வழியின் தாயார் சமைத திருமுருகனார் பெருமானின் மனப்பாதத்தை இவையாலும் சண்பனாக பெருமானின் கபலமனவாதத்தில் அடியை சரணம் அருமையான இந்த முத்தமிழ் போற்றிய நால்வர் விழாவை சிறப்பாக தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் பாரதீசுடன் நீலகண்ட தமிழ் அமைப்பாளர் சங்கச்சபை இலக்கிய பூங்கா ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். அடுத்ததாக முன்னிலை திருமதி சத்யவதி குமார் மற்றும் வரவேற்புரை திருமதி மா காயத்ரி மற்றும் உயர்திரு சதீஷ் அவர்கள் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த பணிவான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு திரளாக கூடியிருந்து அருமையான அந்த முத்தமிழ் போற்றிய நால்வர் விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளும் அனைத்து குடும்பங்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நால்வர் குடும்பங்களை பற்றி ஒரு விழா எடுக்கணும்னு சொன்னால் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, புண்ணியம் புண்ணியம் செய்வாரிக்கேன்னு தவம் தவம் செய்வாரிக்கை. ஒருத்தர் புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா அவங்க ஏற்கனவே புண்ணியம் செஞ்சிருந்தால் மட்டும் ஒரு புண்ணியத்தை எனக்கு தொடர முடியும். இந்த நால்வர் குடும்பங்களுக்கு விழா எடுப்பது மிகப்பெரிய புண்ணிய காரியம். புண்ணியம் என்பது என்னன்னா பல பேருக்கும் நன்மை தரத்தக்க செயலை செய்வது புண்ணியம். அத்தகைய புண்ணிய செயலை நால்வர் பேரில் எடுத்துக்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணிய சீரர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நால்வர் மக்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூரர், மாணிக்க வாசகர் திருமணம். அதாவது நால்வரை பற்றி நான் சிந்திக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. கோடை காலத்தில் மழை நேரம் மழை வந்துருச்சு. மழை வந்து எங்க விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க, கோடை மழையை வெப்பசலனம் சொல்றாங்க. அதாவது அதிகமாக வெப்பம் வரும்போது உயிர்கள் எல்லாம் வேதனைப்படும். அதிகமான வெப்பம் இருக்கிறது 24 டிகிரி 25 டிகிரி, போன வருஷம் 110 டிகிரி அடிச்சது. அந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னால் புல்பூண்டுகள், ஓரின நீர்கள், அடுத்து ஊர்வன, பரப்பன, கால்நடைகள், இப்படி அந்த ஓரினுக்கு ஈரனுக்கு உட்பட்ட 6 அறிவு உள்ள அத்தனை ஆன்மாக்களும் வெப்பத்தால் துன்பப்படும். அப்படி வெப்பத்தால் துன்பப்படும் போது இறைவன் அந்த உயிர்களுக்குள்ள அந்த துன்பத்தை நீக்குவதற்காக என்ன செய்வார்னா மழையை பொழிப்பார். அதான் மழை பெய்யும். கோடை காலத்தில் மழை சாமி அதனால பெய்யும். ஏன்னா உயிர்கள் கொடுத்த துன்பத்தை போக்க இறைவன் மழையை பொழிவிக்கின்றார். அதுபோல உலகத்தில் எங்கேயாவது அதர்மம் அதர்மம் கட்டுக்கடங்காமல் போகும்போது, நீதியை தவறும் போதும், ஒழுக்கக்கேடுகள் விளையும் போதும் அந்த அதர்மத்தை போக்கி நல்லதை தருவதற்காக பெருமான் அருள்மலை பொழிவார். அப்படி அருள்மலை பொழிந்த அந்த அருள் மலையாக வந்தவர்கள் தான் நால்வர் குடும்பங்கள். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மாணிக்க வாசகர். இவர்கள் உயிர்கள் படும் வேதனை, துன்பத்தை
சுத்தத்தை அகற்றுவதற்காக இந்த நில உலகத்தில் அவதாரம் செய்த பெருமகனார்கள். அத்தகைய பெருமக்கள் அருளிய தேவார திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை யாரெல்லாம் முறையாக கற்று வந்து சொல்வார். ஒரு நூலை வந்து எப்படி கற்கணும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. கற்க கசடர கற்க, ஒன்று கற்பது பிடிக்கல, அது குற்றமாக கற்க வேண்டும். ஆச்சாரியர்கள் குருமார்கள் எவ்வாறு அந்த நூலை செய்தார்களோ அவர்கள் சொல்லிய வண்ணம் குற்றமாக கற்க வேண்டும். கற்றதுக்கு பின்னாடி என்னன்னா அதன்படி அவர்கள் நிற்க வேண்டும். அப்பதான் அவர்கள் பயனை அடைவார்கள். அப்படி நான்கு குருமக்கள் நமக்கு அருளி செய்ய தேவார திருவாசகங்கள் அனைத்தும் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் போக்க வல்லது. உதாரணமா சைவ சித்தாந்தம் அம்மா சொன்னாங்க. சைவ சித்தாந்தம் ரொம்ப சந்தோஷம். சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்றேன். சைவ சித்தாந்தம் என்பது திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு கொடுத்த இலக்கியத்தை அப்படியாக இலக்கணமாக செய்வதுதான் சைவ சித்தாந்தம். அதுல திருஞான சம்பந்த பெருமான் அருமையாக சொல்வார், 84 லட்சம் உடல் பேரங்கள் இந்த உலகத்தில் உயிரிழக்கெல்லாம் இருக்கு. அதான் எறும்புக்கு ஒரு உடம்பு, ஈக்கு ஒரு உடம்பு, இப்படி இப்படி கணக்கிட்டோம்னா 84 லட்சம் உடல் பேரங்கள் இருக்கு. அப்படி 84 லட்சம் உடல் பேரங்களுக்கு இருந்த அந்த உயிரை செலுத்தி அந்த உயிருக்கு உயிராக இறைவன் இருந்து அவர்களுக்கு அருள்பாடுகிறார். அப்ப இறைவன் நமக்கு உயிர்களுக்கு இந்த உலகத்துக்கு வரணும் உணவு கொடுக்குறாரு இல்லையா? ஒரு நல்லா கேளுங்க, உடம்புல இருந்த நோய் வரும். அப்ப 84 லட்சம் உடம்புகள் கொண்ட அத்தனை உயிர்களுக்கும் அந்த உடல் சார்ந்த நோய்கள் உண்டு. அவங்க நல்ல உடல் கெட்ட உடல் அனைவருக்கும் உண்டு. அதில் வைத்திய சாஸ்திரம் சொல்லும் 4448 நோய்கள் உடல் சார்ந்த நோய்கள். அடுத்து மனம் சார்ந்த நோய்கள் இருக்குங்க. காமம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் சொல்லக்கூடிய 6 நோய் இருக்கு. அது மனம் சார்ந்த நோய்கள் இல்லைங்களா? அது போக நாங்கள் உயிருக்குன்னு ஒரு நோய் இருக்குதுங்க. அது சைவ சித்தாந்தம் ஆணவ மனம். அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய நோய்ங்க. அந்த நோயை யாராலுமே தீர்க்க முடியாது. அந்த நோயவே தீர்க்க வல்லது நம்ம திருமுறைகள். ஆகவே நம்மளுடைய தேவார திருவாசகங்கள் உள்ளிட்ட திருமுறைகள் 4 குருமக்கள் அந்த திருமுறைகளை முறையாக ஓதி அதனுடைய பலனை நன்கு உணர்ந்து அந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்தினால் 4448 உடல் சார்ந்த நோய்கள் போகும், மனம் சார்ந்த 6 வகையான நோய்கள் போகும். இந்த உயிரை பிடித்திருக்கின்ற ஆணவ மன நோய் போகும். ஆகப்பட்ட அனைத்து நோயையும் போக்க வல்லது நம்முடைய திருமுறைகள். சரி, இந்த நோய் இருந்தாச்சு. உலகத்துல சகல சத்தியங்களோடு வாழணும் இல்லையா? சம்பாத்தியோடு வாழ என்ன நமக்கு சொல்லணுமோ அத்தனையும் நல்லன எல்லாம் கொடுக்க வல்லது நம்முடைய திருமுறைகள். திருமுறைகளை ஓடும்போது சகல சம்பாத்தியங்களும் கிடைக்கும். அத்தகைய சிறப்பு மிக்க திருமுறைகளை நமது ஆச்சாரிய பெருமக்கள் உயிர்களுடைய துன்பம், துயரம், துக்கம் அத்தனையும் போக்கும் பண்ணால் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஞான கொடை. அதனாலதான் ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி என்ன செய்தார்னா, இது அழியாமல் எப்பொழுதும் தமிழக மக்களை சென்றடைய வேண்டும் என்று செப்பேட்டில் பதிவு செய்து கொடுத்தார். இன்னும் அந்த செப்பேட்டில் இல்லை. இன்னைக்கு நம்ம நம்ம ஏடுகள் இருக்குது. இப்போ நூறு வழியாக படிக்கிறோம். இப்போ நீங்கள் செல்போனை குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நம்ம அடிச்சே பார்க்கலாம். தேவாரம் ORG போனீங்கன்னா 12 திருக்குறள் நீங்கள் எளிமையாக செல்லே படிச்சுக்கலாம். சைவம்.com உங்களுக்கு அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். எங்களுடைய சேனல் வந்து சைவ சித்தாந்தத்தை அதில் நீங்கள் அடித்தா திருக்குறளை படிச்சுக்கலாம், அந்த விளக்கங்களை கேட்கலாம், அதனுடைய எல்லா நலன்களையும் பெறலாம். இத்தகைய திருமுறைகள் திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியார் மூவரும் இசை வடிவத்தில் கொடுத்தாங்க. தேவாரம் வந்து இசை நூல். அந்த இசையில திருஞான சம்பந்தர் மட்டுமே 23 பண்கள் அருமையான இசை வடிவத்தில் நமக்கு தேவாரம் கொடுக்கிறது. இந்த பண்ணிலிருந்து தான் பின்னாடி வந்து ராகங்கள் பிறந்து எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ராகங்கள் நமக்கு சம்பந்த பெருமான் கொடுத்த பண்ணிலிருந்து தான் பிறந்தது. ஆகமத்தை எல்லா முன்னோடியாக திகழ்வது நமக்கு 4 மக்கள் அருளிய அந்த இசை வடிவமை. இசை வந்து அந்த இசையோடு கலந்த அருள் பாடல் நோயெல்லாம் நீங்க
இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியணும்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்க இதெல்லாம் சாத்தியமானா சாத்தியமும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வயலின் வித்துவான் மிகப்பெரிய அதிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர். குண்டக்குடி வைத்தியநாதன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லைங்களா? குண்டக்குடி வைத்தியநாதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய விஷயங்களையும் ஒரு இடத்தில் சொல்லும்போது ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை மட்டும் சொல்றேன் பாருங்க. குண்டக்குடி வைத்தியநாதன் இசையில ரொம்ப மகத்துவம் வாய்ந்தவர். அவருடைய தந்தையார் அதற்கு மேல அந்த இசையில சிறப்பு மிக்கிறார். அவர் வயது முதிர்ந்த காலத்தில் குண்டக்குடி வைத்தியநாதனுடைய தந்தையார் உடல் நலிவுற்று 70 வயசெல்லாம் தாண்டிச்சுங்க. அவனால் உடல் நலிவுற்றதுனால அந்த படுத்த பிடிக்கே ஆயிட்டார். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா அந்த உடல் இயக்கமே இல்லாத நிலைக்கு போயிடுச்சு. நம்ம கோபமாக ஓகேங்களா, அந்த உடல் இயக்கம் இல்லாத நிலைக்கு போயிடுச்சு. அவருக்கு வைத்தியம் செய்தவர் யாருன்னா அவருடைய நண்பர். அவரும் இசையில ரொம்ப பிரியமானார். ஒரு நாள் அந்த மருத்துவர் குண்டக்குடி வைத்தியநாதன் அப்பா உங்களுடைய தகப்பனார் சொல்லியிருக்கிறார், இசையினால நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தகப்பனாருடைய டைரி இருந்தால் அவங்க எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்டீங்க. வீட்டுக்குள்ள தேடி போய் எடுத்து வந்து குண்டக்குடி வைத்தியநாதன் அவங்க டைரி எடுத்து பார்க்குறாரு. ஒவ்வொரு பக்கமாக பார்க்குறாரு. அவர் எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு புக் எழுதியிருக்கிறார் தகப்பனார். என்ன பைரவி ராகத்தில் இசைப்பாடலை இசைத்து கேட்டால் எவ்வளவு உடல் நலிவுற்றோரும் எடுத்து நடமாடுவார் அப்படின்னு இப்படி உடனே மற்றொரு சந்தோஷம். உடனே வயலில் எடுத்து பைரவி ராகத்தில் நல்ல அற்பாடோடு வாசி வீட்டில் மருத்துவர் உடனே நீண்ட நேரம் வாசித்தாங்க. முதல்ல அவருடைய பாதத்தில் ஒரு பகுதி அசைவு இருக்கிறது, அடுத்து காது அசைவு இருக்கிறது. அப்போ குண்டக்குடி வைத்தியநாதன் சொன்னாரா, என்னுடைய தந்தையார் உணர்ந்து வரப்பட்டு என்னுடைய பைரவி ராகத்தில் இந்த வயலின் இசையை கேட்டு ரசிக்கிறார் சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு நீண்ட நேரம் வாசம் பண்ணி மறுநாள் எடுத்து உட்காந்துட்டேன். 3ஆவது நாள் சாப்பிட்டார். அதுக்கு பின்னாடி 7 வருஷம் நல்ல திடகாத்திரமாக வாழ்ந்து அதுக்கு பின்னாடி இறைவனுடைய திருவடி சேர்ந்தார்னு அவர் வாழ்க்கைக்கு சொல்றாங்க. அந்த இசை மகத்துவம். இந்த பைரவி ராகம் இருக்குங்களா, நீங்கள் லேட்டஸ்டாக பழைய அந்த பண்புடைய இருக்கிற கௌசிகம் கௌசிகன்ற பண்ணில் அதைத்தான் பின்னாடி நம்ம நீங்கள் நம்ம பைரவின்னு சொல்கிறோம். இது விஞ்ஞான சம்பந்தத்தில் முக்தி அடையும் போது அந்த பண்ணில் தான் பாடுங்க. கௌசிக பண்ணில் காதலாகி கசிந்து கண்ணீர் பழித்த அருமையான தேவாரத்தை அவர் பாடுறார். அந்த பதியம் இன்னைக்கு நம்ம பாடணும்னா எவ்வளவு பெரிய தீவினைகளாக இருந்தாலும் தீவினையை நீக்கி நலம் பெறுவது ஏன்னா முக்தியே தரவல்ல அந்த பதிகம் அவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை நாம் இந்த இடத்துல நம்ம அடுத்து திருநாவுக்கரசர் பெருமாள் பாருங்க, சுவாமி ஒருத்தர் ஆட்கொள்ளும் போது ஒவ்வொரு வகையிலும் ஆட்கொண்டார். சில திருஞான சம்பந்த பெருமாளுக்கு மாலை கொடுத்தார், மாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசர் பெருமாளுக்கு என்ன செஞ்சார்னா தண்டனை கொடுத்தார். சில பேருக்கு கண்டிச்சு ஆட்கொள்வார், சில அறக்கருணை மரக்கருணை சொல்லுவார். அறக்கருணைனா அன்போடு அரவணைக்கு ஆட்கொள்வது. திருஞான சம்பந்த பெருமானை அப்படி ஆட்கொண்டார், மாலை கொடுத்து அன்போடு அரவணைக்கு ஆட்கொண்டார். திருநாவுக்கரசர் பெருமானுக்கு வயிற்று வலி நோயால் துன்பப்பட்டு அவதிப்பட்டு பெருமாளிடம் அவர் தஞ்சமடைந்து பின்பு பெருமாள் நல்லா நீ பாடி என்று பாட உங்காயின வாரின அருமையான திருப்பதிகளை பாடி வயிற்று வலி நோய் அவர் பாட அவருடைய வயிற்று வலி செய்யும். இன்றும் வயிற்று வலியை விட்டு அத்தனை நோயும் போக்க வல்லது திருநாவுக்கரசர் பெருமானுடைய தேவாரம். இப்படி நம்முடைய தேவாரங்கள் அனைத்து இசை வடிவத்தில் நல்லா பாருங்க. தேவாரத்தை நீ போய் எழுதி வச்சுக்க. நான் சொன்னேன் 21 நாள் தேவாரத்தை டெய்லி கேள்வி. அதுக்கு 22ஆவது நாள் வேற எந்த பாட்டையும் கேட்க மாட்டேன். ஏன்னா அது சூழியல் அதனுடைய இன்பம் நம்ம சொல்லணும்னா அதாவது கைலாயம் சொல்றோம், சிவலோகம்னு சொல்றோம் இல்லைங்களா? கைலாயம் சிவலோகம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா புரிந்து கொள்ளும். இன்பமே உருவான இடம், அந்த துன்பத்துக்கு இடம் இல்லை. துன்பமில்லாத இடம், துயரமில்லாத இடம், துக்கமில்லாத இடம். அப்ப என்ன இடம்? இன்பம் மட்டுமே உள்ள இடம். அதுதான் கைலாயம் சிவலோகம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதை ஆச்சாரிய பெருமக்கள் சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்துக்கு செல்லுகிறார். அங்கு நடராஜ பெருமானை
பார்த்தவுடன் மிக அருமையான ஒரு தேவாலயத்தை பாரு. படித்தால் படி வைக்க வேண்டிய பாடல் உரை அவருக்கு இன்பம் பெருகெடுத்து ஓடிச்சான். ஐந்து பேரையும் கண்களே உள்ள அளப்பதன் காரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக இந்து வாழ் சபையானாலும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூட்டி வந்த பேரிட்ட வெள்ளத்தில் திரைத்து மாறியா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அதாவது நடராஜ பெருமானை பார்த்தவுடன் தேவாரம் பாடின உடனே இவர் ஏற்கனவே கைலாயத்திலிருந்து இங்கே வந்தவர்தான். கைலாயத்தில் என்ன இன்பத்தை அனுபவிச்சாரோ அதை விட மேலான இன்பத்தை நான் தேவாரம் பாடுவதன் மூலம் அனுபவித்தேன். ஆகவே இன்பத்தை நாம் நிலவரங்களே பெற முடியும் என்பதை நான்கு குடும்பத்தை தெரிவித்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இறந்து போன பிள்ளையை அவிநாசியில முதல் வாயிலிருந்து எடுத்துக் கொடுத்தார். தேவார பாடி எடுத்துக் கொடுத்தார். இப்படி பல அற்புதங்கள் நிகழ்ச்சியவர்கள் நால்வர் குடும்பங்கள். நால்வர் குடும்பங்களுடைய இந்த தேவார திருவாசகத்தை நாம் முறையாக ஓடினால் அத்துணை நன்மைகளை நாம் பெற முடியும் என்பதை சொல்லி நம்ம திருமுறைகளையும் ஒரு விளக்கங்களையும் நாளை கொள்வார். நம்முடைய திருப்பூர் சைவ சித்தாந்த சபையின் சார்பாக இந்த திருமுறைகளை முறையாக பண்டிசைகளா முறையான பண்டிசைகளை எப்படி பாடணும் நாங்கள் சபையில் கற்றுக் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு ஆங்கில ஞாயிற்றுக்கிழமைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் 3 வரை எந்த விதமான கட்டணமின்றி நாங்கள் மாதந்தோறும் இந்த பயிற்சியை அளித்து கொடுக்கின்றோம். அதுக்கு மேல காலை நேரத்தில் அதுக்கான விளக்கமான வகுப்புகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம சொல்லுவாங்க நான்கு குடும்பத்துடைய சிந்திச்சா அந்த உலகமே நன்மை பெறுவதற்கு ஒரு ஒரே உதாரணம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருமுருகநாதருடைய திருக்கோயிலில் 10 வருஷம் இந்த நான்கு குடும்பங்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணம் என்ற சேக்கிழார் பெருமான் அருளை செய்த பெரிய புராணத்தை 10 வருஷம் நாங்கள் விரிவாக தொடர் சொற்பொழிவாக சிந்தித்தோம். அதனால என்ன பயன் நினைக்கிறீங்களா? நாங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் ஆரம்பிக்கும் போது இந்த இடம் இருக்குங்களா 15 ஏக்கர் இல்லை முண்டு காடாக இருக்கும். முட்டுக்காடு யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு வண்டி குதிராக முட்டுக்காடாக இருக்குது. நாங்கள் நால்வர் பற்றி சிந்திக்கும் போது நாங்கள் பெரிய பாடத்தை சிந்திக்க என்ன நடந்ததுங்களா? அந்த சிந்திக்கின்ற மாணவர்கள் அவர்களால் பெருமானவர்களால் ஈர்க்கப்பட்டு இந்த 13 ஏக்கரை தூய்மை செய்து 4 குடும்பங்கள் அவர்களுடைய பேரை அமைப்பு திருநாவுக்கரசர் பேர்ல பசுமடம், திருஞான சம்பந்தர் பேர்ல பெண்கள் எல்லாம் உலாவி விளையாடுவது. இங்கே நம்ம கோயிலுடைய அம்மையார் 4 பந்து விளையாடுவாங்க. பெண்கள் மகிழ்ச்சியோடு விளையாடாதீங்க. அந்த விளையாடுதல் செய்யலாம் அந்த நாடே செல்வ செழிப்பு இருக்கும். நம்ம அம்பிகை நாளோறும் 16 தேவாரம் பாடுகிறார். இங்கே நாளோறும் பெண்கள் மகிழ்ந்து விளையாட வாங்கி அந்த கிரவுண்டில் செய்வதற்காக இந்த பெண்களுக்கான திருஞான சம்பந்தர் கூட்டம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்க வாசகர் பேரில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்பியாரூர் பேரில் நாளோறும் ஆண்கள் விளையாடுவதற்கும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது. நாளோறும் 2000 பேர் நடைப்பயிற்சி செய்கிறாங்க. நம்பியாரூர் பேரில் நடைப்பயிற்சி கூடமும் குமரகுரு சுவாமி பேரில் 10,000 நூல்கள் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 சிந்திச்சா மக்கள் எல்லாம் பயன்பெறத்தக்க பல நிகழ்வுகள் நடைபெறும் என்பதே இங்கே நடைபெறும் நிகழ்வுகளே அதற்கு சாட்சி. அப்படிப்பட்ட இந்த மண்டபத்தில் வாக்கில் வல்லமை கொண்ட மிகவும் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் 3 வருஷம் ஒவ்வொரு மாதம் தொடர்ச்சியாக இந்த அரங்கத்தில் சொற்பொழிவாற்றினார்கள். 5000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. மடாதிபதிகள்லாம் வந்திருக்கின்ற ஒரு புனித மண்டபமாகவே இருக்கிறது. அத்தகைய இந்த மண்டபத்திலே மாணிக்க வாசகர் தமிழ் அரங்கத்திலே முத்தமிழ் போற்றிய நால்வர்களாக இருக்கின்ற பெரிய பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் மேலும் மேலும் முத்தமிழ் போற்றிய நால்வர் விழா உள்ளிட்ட பல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கொண்டும் திருவருடைய திருவருள் கொண்டு நீங்கள் இடையராத இந்த நற்பணிகளை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமாய் இவையான உபயோகமாகிய பெரிய சூரிய பெருமானாகிய எப்பெருமானுடைய திருவடியை பிரார்த்தனை செய்து அடியேன் எளிய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு
அதுக்காக இந்த வாய்ப்பு இருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க அந்த வானவராணியன் வீழ்க தன்னுடல் வேந்தன் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமலே சூழ்க வையகம் துயர் தீர்கவே. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் மணிக்கு அரோகரா.